ஒரு டிஜிட்டல் இமேஜுக்கும் ஃபில்முக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டிஜிட்டல் கேமரால எடுக்கிற கலர் ப்ரொஃபைல்ஸ் டிஃப்ரெண்ட், ஃபில்ம் கேமரால எடுக்கிற கலர் ப்ரொஃபைல்ஸ் டிஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் கேமரால பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே வந்துட்டு ஃபில்ம் கேமரால பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈவன் வந்துட்டு ஃபில்ம் கேமரால வந்துட்டு வர்றது கிரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இதே வந்துட்டு டிஜிட்டல் கேமரா எடுத்தீங்கன்னா அது வந்துட்டு நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சினிமாவில் நிறைய டேரக்டர்ஸ் வந்துட்டு ஃபில்மை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுறாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் தட் எஸ்தட்டிக்ஸ். ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ஃபில்ம் லுக் எப்படி கொண்டு வர்றது அண்ட் ஒரு ஃபில்மு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அந்த நாலேஜும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த நாலேஜ் தெரிந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற பிளகின் நேம் வந்துட்டு டிஹான்சர் பிளகின். முக்கியமான விஷயம், இது வந்துட்டு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. என்கிட்ட வந்துட்டு டிஹான்சர் சொன்னாங்க யூ கேன் யூஸ் த பிளகின் அண்ட் ஹானஸ்டான ரிவ்யூ. யூஸ்வலாக பிராண்ட்ஸ் எல்லாம் கொலாபரேட் பண்ணால் இது சொல்லணும் இப்படி சொல்லணும்னு சொல்லுவாங்க. திஸ் கேஸ் they didn't tell that. ஸோ ரொம்ப வழவழன்னு குழப்பம்னு பேசாமல் லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. ஸோ நான் இப்போ இந்த 3 செகண்ட் கிளிப் தான் வந்துட்டு நான் கலர் கிரேட் பண்ண போகிறேன். கலர் கிரேட் டேப்புக்கு போகிறேன். புதுசாக ஒரு நோட் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த நோடுன்னு என்னன்னு தெரியாதவங்களுக்கு இந்த ஃபோட்டோஷாப்லலாம் வந்துட்டு எப்படி லேயர் பேஸில் ஒர்க் பண்ணுவாங்களோ அதே தான் இதில் ஒரு நியூ நோட் ஆட் பண்ணுறேன், ஆல்டர்ஸ். அண்ட் இந்த நோடில் வந்துட்டு நான் டிஹான்சர் பிளகினை கொண்டு போய் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சோர்ஸில் வந்துட்டு என்னோட கேமரா கொடுக்க போகிறேன். யூஸ்வலாக நான் வந்துட்டு டிஹான்சர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு தான் நான் டாவின்சி ரிசால்ட்ல இன்புட் அண்ட் அவுட்புட் சோர்ஸ் கொடுப்பேன். பட் இதில் வந்துட்டு டிஹான்சரே இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்புட்டாக நம்ம எதில் எடுத்திருக்கோம், என்ன லாகில் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் இன்புட் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ சோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சூஸ் கேமரா கொடுக்குறேன் அண்ட் சோனி கொடுக்க போகிறேன். ஸோ சோனி A7 அண்ட் S-Log3 தான் நான் ஷூட் பண்ணேன். ஸோ S-Log3 ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக க்ரஷ் ஆகிட்டு இருக்கும். டோன்ட் வெரி, அதை நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்புட்டில் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் இருக்குது. இதில் பார்த்தாலே தெரியுது இப்போ எக்ஸ்போஷர்லாம் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ நான் எக்ஸ்போஷர் வந்துட்டு கம்மி பண்ண போகிறேன். எக்ஸ்போஷர் கம்மி பண்ணிட்டேன். இப்போ டெம்பரேச்சர் வேணும்னா மாற்றிக்கலாம். எனக்கு வந்துட்டு இமேஜ் வந்துட்டு வார்மராக இருக்கணும்னு தோணுது. ஸோ கொஞ்சம் லைட்டாக வார்ம் டோன் ஆட் பண்ணிக்கிறேன். டின்ட்டும் உங்களுக்கு தெரியும், க்ரீன் இல்லைனா வந்துட்டு மெஜெண்டா ஆட் பண்ணலாம். நான் வந்துட்டு லைட்டாக க்ரீன் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டீஃப்ரிஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்துட்டு நீங்க டீஃப்ரிஞ்ச் எனேபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வீடியோல வந்துட்டு குரோமேட்டிக் அப்ரேஷன் வந்துச்சுன்னா டீஃப்ரிஞ்ச் எனேபிள் பண்ணிட்டு நீங்க ரிமூவ் பண்ணலாம். இதுல வந்துட்டு ஹைலைட்ல எங்கேயும் அந்த மாதிரி இல்லை. ஸோ நான் வந்துட்டு டீஃப்ரிஞ்ச் வந்துட்டு எனேபிள் பண்ண போறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபில்ம் டிஹான்சர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எந்த ஃபில்ம் லுக் வேணுமோ அந்த ஃபில்ம் லுக் கொண்டு வரலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபில்முக்கும் ஒரு கலர் ப்ரொஃபைல் இருக்கும். இப்போ நான் ஃபுஜி ஃபில்ம்ல ஷூட் பண்றேன்னா அதுல வேற கலர் ப்ரொஃபைல் இருக்கும். கோடக்ல ஷூட் பண்ணா வந்துட்டு வேற கலர் ப்ரொஃபைல் இருக்கும். யூஸ்வலா வந்துட்டு கோடக் வந்துட்டு பயங்கர வார்மரா இருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் நிறைய வந்துட்டு இதுல ஃபில்ம் ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஹான்சர் பத்தி நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணேன். அவங்க வந்துட்டு நிறைய வந்துட்டு அவங்க சயின்டிஃபிக்கலா ஒர்க் பண்ணி இந்த கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஜிட்டலா மேட்ச் பண்றதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு யூஸ்வலா வந்துட்டு கோடக் பிடிக்கும். கோடக் போட்ரா 800 அண்ட் வந்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் எக்டோக்ரோம்னு ஒன்று இருக்கும், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த எக்டோக்ரோம். அண்ட் தென் வந்துட்டு கோல்ட் 200 பிடிக்கும். ஸோ நீங்கள் ஒன்றா சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய எஸ்தட்டிக் சென்ஸுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு கோடக் போட்ரா 800 சூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு புஷ் அண்ட் புல். ஸோ பேசிக்கலி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணுறதால கலர் அண்ட் கான்ட்ராஸ்ட் நீங்கள் எந்த ஃபில்ம் ப்ரொஃபைல் கொடுத்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் லெஃப்ட் சைடு எடுத்துன்னு போகிறது கலர் எல்லாம் வந்துட்டு டீசேச்சுரேட் ஆகும். இதே நான் ரைட் சைடு எடுத்துன்னு போனால் வந்துட்டு கலர் எல்லாம் வந்துட்டு சேச்சுரேட் ஆகும். ஈவன் கான்ட்ராஸ்ட் கூட அஃபெக்ட் ஆகும். ஸோ நான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபில்ம் டெவலப்பர். ஃபில்மில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஷூட் பண்ணிட்டாங்கன்னா டெவலப்பிங் வந்துட்டு ஒரு ப்ராசஸ். யூஸ்வலாக வந்துட்டு நம்ம ஷூட் பண்ணுற ஃபில்ம்ல எல்லாம் வந்துட்டு நெகட்டிவாக தான் வரும். அந்த நெகட்டிவ் வந்துட்டு ஆப்டிக்கல் பிரிண்டிங் முடிச்சுட்டு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் போவோம். ஸோ இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸில் வந்துட்டு சில கெமிக்கல் பாத் எல்லாம் பண்ணுவாங்க. கெமிக்கல் பாத் எல்லாம் பண்ணிட்ட அப்புறம் தான் ஃபைனலாக நம்மளுக்கு வந்துட்டு அந்த இமேஜ் கிடைக்கும். ஸோ அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபில்ம் டெவலப்பர் மோஸ்ட்லி டிஹான்சர்ல எப்படி யூஸ் ஆகும்னா, யூஸ்வலாக ஃபில்ம்னு எடுத்தாலே வந்துட்டு கான்ட்ராஸ்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ஃபிலிமுக்கும். அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் இமேஜ். டிஜிட்டலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் கேமராவில் வச்சுன்னா கான்ட்ராஸ்ட் செம்ம ஜாஸ்தியாக இருக்கும். ஈவன் ஃபோன்லலாம் கூட எடுத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஃபிலிமில் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். எனக்கு கான்ட்ராஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ நான் இதில் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் வந்துட்டு கம்மி பண்ண போகிறேன்.
ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தான் சேஞ்ச் பண்ணாலும் வராது. நீங்கள் வந்துட்டு கீழே இருக்கிற என்னபிள் வந்துட்டு கிளிக் பண்ணோம். ஸோ நான் என்னபிளை கிளிக் பண்ணுறேன். அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்துட்டு கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணிக்கலாம். லைட்டாக நான் கம்மி பண்ணுறேன். காமா கரெக்ஷன்ன்றது உங்கள் மிட் டோன் வந்துட்டு எந்த அளவுக்கு ஹைலைட்ஸ்க்கோ இல்லை ஷேடோஸ்க்கோ புஷ் ஆகணுன்றது. ஐ திங்க் இதில் வந்துட்டு மிட் டோன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கலர் செப்பரேஷன். இந்த கலர் செப்பரேஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ரொம்ப இன்டென்ஸான கலர்ஸில் வந்துட்டு சேச்சுரேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்லைடர் யூஸ் பண்ணிட்டு கம்மி பண்ணலாம். அண்ட் இது அப்ளை பண்ணும்போது இன்டென்ஸ் கலர்ஸில் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். மைல்டாக இருக்கிற கலர்ஸ்ல எல்லாம் வந்துட்டு சேச்சுரேஷன் அஃபெக்டே ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் டிஃபால்ட்டாக 100 கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் கம்மி பண்ணும்போது வந்துட்டு சேச்சுரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சில இந்த மவுண்டன்ஸ் எல்லாம் பாருங்கள் அஃபெக்டே ஆகாது. எந்த கலர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும், இந்த ப்ளூ இந்த க்ரீன் எல்லாம் பாருங்கள், சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் வந்துட்டு லைட்டாக இப்போ வந்துட்டு சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கலர் பூஸ்ட். பேரில் இருக்கிற மாதிரியே கலர் வந்துட்டு நீங்கள் பூஸ்ட் பண்ணணுன்னா கலர் பூஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் பூஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போயே கொஞ்சம் ஓவராலாக வந்துட்டு இமேஜ் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. இன்னும் சில ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது இன்னும் அந்த ஃபிலிம் லுக் செம்மையாக கொண்டு வரும். ஸோ ஃபிலிம் டெவலப்பர் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபிலிம் கம்ப்ரெஷன். இந்த ஃபிலிம் கம்ப்ரெஷன் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா வந்துட்டு நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஃபிலிம் கேமராவில் ஹைலைட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஜிட்டல் கேமராவில் ஹைலைட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக வந்துட்டு டிஹான்சர் ஆர்டிக்கலில் சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா, டிஜிட்டல் கேமரான்றது நீங்கள் வந்துட்டு ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றுறீங்கன்னா அந்த தண்ணி ரொம்பிட்டு அப்புறம் உடனே வெளியில் வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் கிளிப்பிங் வந்துட்டு உடனே நடந்துடும். இதே வந்துட்டு நீங்கள் ஃபிலிம் கேமரா எடுத்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஸ்பாஞ்ச் மாதிரி. ஸ்பாஞ்சில் தண்ணி ஊற்றிங்கன்னா அப்சர்வ் ஆகினே இருக்கும். அட் த சர்டன் ஆஃப் பீரியடில் தான் வந்துட்டு அது வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணாலும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஹைலைட்ஸ் வந்துட்டு அது ரீட்டைன் பண்ணுது. ஈவன் வந்துட்டு அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணாலும் எப்படி ரீட்டைன் பண்ணுதுன்னு பாருங்கள். டெவலப்பர் எப்படி வந்துட்டு மோஸ்ட்லி கலர் அண்ட் கான்ட்ராஸ்டோ, இது வந்துட்டு மோஸ்ட்லி ஹைலைட்ஸ். அண்ட் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்துட்டு ஹைலைட்ஸ்ல யூஸ்வலா வந்துட்டு ஃபிலிம் கேமரால என்ன ஆகும்னா சேச்சுரேஷன் கம்மியாயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த ஹைலைட்லயே பாருங்க சேச்சுரேஷன் வந்துட்டு கம்மியாயிட்டு இருக்கும். ஸோ இந்த சேச்சுரேஷன் திருப்பியும் கொண்டு வரது, ஹைலைட் வந்துட்டு ஒழுங்கா ரோல் ஆஃப் பண்றதுக்கு எல்லாம் யூஸ் பண்றது தான் இந்த ஃபிலிம் கம்ப்ரெஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னபிள் பண்றேன். அண்ட் டிஃபால்ட்டா வந்துட்டு இம்பாக்ட் 60ல இருக்கு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு இம்பாக்டை இன்க்ரீஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஹைலைட்ஸ் வந்துட்டு மிட் டோன்ஸ் போகும். இப்போ பாருங்க, நான் இன்க்ரீஸ் பண்ணா ஹைலைட்ஸ் வந்துட்டு கை வந்துட்டு பாருங்க. ஓகேங்களா? ஹைலைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு டீட்டெயில்ஸ் ரீட்டைன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 60 வந்துட்டு போதுமானது. அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துக்கிறதே எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் பாயிண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் லைட் ரூமில் எப்படி ஒயிட்ஸ்ன்னு இருக்கும். மோஸ்ட் இருக்கிறதுலே ரொம்ப ஹைலைட்டட் பார்ட்ஸ் எதுவோ அது மட்டும் அஃபெக்ட் பண்ணோம். ஸோ நான் ஒயிட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டோனல் ரேஞ்ச். ஸோ எந்த அளவுக்கு ஒய்டாக வந்துட்டு இந்த இமேஜில் இருக்க டோனல் ரேஞ்ச் வந்துட்டு அஃபெக்ட் ஆகணும். ஹைலைட்ஸ் வந்துட்டு இந்த இமேஜில் நிறைய இடத்துல இருக்கும். டோனல் ரேஞ்ச் வந்துட்டு நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது பாருங்க இந்த ஓவரால் இமேஜ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? வெறும் இந்த ஹைலைட்ஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகல, இமேஜில் இருக்க எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இமேஜே பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஹைலைட்ஸ் வந்துட்டு முன்னாடி இருக்கிறது காமிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. இந்த இது பாருங்க எப்படி இருக்குன்னா ஒரு டிஜிட்டல் இமேஜ் மாதிரி இருக்கு. நான் டோனல் ரேஞ்ச் வந்துட்டு கம்மி பண்ணா அப்படியே ஸ்மூத்தா இருக்கு. அந்த ஹைலைட்டுக்கும் ஷேடோஸ்க்கும் இருக்கிறது அப்படியே ப்ராமினென்ட்டா இருக்காது, அப்படியே ஸ்மூத்தா ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கும் ஒரு இமேஜ் ஃபுல்லா. ஸோ நான் டோனல் ரேஞ்ச் வந்துட்டு சம்மேர் அரௌண்ட் 58 வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கலர் டென்சிட்டி. யூஸ்வலா ஃபிலிம் கேமரால என்ன சொல்லுவாங்கன்னா, ஹைலைட்ஸ்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா சேச்சுரேஷன் கம்மியாயிடும். ஸோ இதுல வந்துட்டு ஹைலைட்ஸ்ல சேச்சுரேஷன் கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் திங்க் சேச்சுரேஷன் வந்துட்டு கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபில்ம் யூ சூஸ். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இதுல இருக்கிற ஃபிலிம் ப்ரொஃபைல் எல்லாமே வந்துட்டு அவங்க மிமிக் பண்ணி சயின்டிஃபிக்கலா எடுத்திருக்காங்க. சம் ஃபிலிம்ஸ் வந்துட்டு ஹைலைட்ஸ்ல வந்துட்டு நான் சொல்ற மாதிரி வந்துட்டு சேச்சுரேஷன் வந்துட்டு கம்மியாயிட்டு இருக்கும். ஸோ அப்போ நீங்க வந்துட்டு சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ எடுத்துக்கிறது கோடாக் போட்டுறோன்னா கோடாக் போட்டுற 800ல வந்துட்டு ஹைலைட்ஸ் எனக்கு தெரிஞ்சு சேச்சுரேஷனாக இருக்கு. ஸோ நான் அதை வந்துட்டு கை வைக்க போறது இல்லை, 50லேயே வச்சிருக்கேன். ஸோ நீங்க ஃபிலிம்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க ஒர்க் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பேண்ட். ஸோ எக்ஸ்பேண்ட்ன்றது எதுக்குன்னா வந்துட்டு மேனுவலாக நீங்கள் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு ஃபிலிம் ப்ரொஃபைல்ஸ் நிறைய நீங்கள் அப்ளை பண்ணோடனே பயங்கர வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸ்பேண்டில் பண்ணலாம். யூஸ்வலாக வந்துட்டு டிஹான்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிலிம் ப்ரொஃபைல் அப்ளை பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்பேண்டில் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டைனாமிக் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் டிசைட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வந்துட்டு எக்ஸ்பேண்ட் வந்துட்டு பிளாக் பாயிண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். பிளாக்ஸ் மட்டும், ரொம்ப இல்லை, ரொம்ப லைட்டாக. ஓகேங்களா? ஒயிட்ஸ் வந்துட்டு கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், ரொம்ப மைல்டாக. ஓகேங்களா?
ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கலர் மோடுன்னு ஒன்று கொடுத்துப்பாங்க, நார்மல் அண்ட் ப்ளூமா. சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் பிளாக் இந்த ஒயிட் பாயிண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறப்போ சம் கலர் ஷிஃப்ட் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலர் ஷிஃப்ட் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லூமா செலக்ட் பண்ணிங்கன்னா வெறும் அந்த பிரைட்னஸ் வேல்யூ மட்டும் வச்சுட்டு கலர்ஸ் எல்லாம் எதுவுமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். பட் இன் திஸ் கேஸ் எனக்கு எந்த ஒரு கலர் ஷிஃப்ட்டும் ஆகலை. ஸோ நான் நார்மல்லே வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிண்ட்டு. ஸோ இந்த ஆப்டிக்கல் பிரிண்டிங் வந்துட்டு எப்படின்னா ஒரு நெகட்டிவாக இருக்கிற ஃபில்மை வந்துட்டு எப்படி பண்ணுறோம்னா ஒரு லைட் அனுப்பிட்டு அதை வந்துட்டு பாசிட்டிவாக மாற்றுவாங்க. ஸ்டேபிளாக ஆகிறதுக்கு வந்துட்டு தான் வந்துட்டு இந்த கெமிக்கல் பாத்தெல்லாம் பண்ணுவாங்க. அது பிரிண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபிலிம் வைப்பாங்க. ஓகேங்களா, ஒரு ஃபிலிம் இருக்கும் நெகட்டிவ், அதில் வந்துட்டு லைட் போவோம், அந்த லைட் போயிட்டு இன்னொரு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த பிரிண்ட் மெட்டீரியல் வந்துட்டு டிசைட் பண்ணும் சில டைம் வந்துட்டு எந்த டெம்பரேச்சரில் இருக்கணும், எந்த லைட்டில் இருக்கும். ஏன்னா நம்ம எந்த பிரிண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்றோம் அதுக்கேற்ற மாதிரி அஃபெக்ட் ஆகும். ஸோ நான் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு பிரிண்ட் யூஸ் பண்றது இல்லை, நான் வந்துட்டு லீனியர் தான் யூஸ் பண்றேன். எனக்கு ஐ திங்க் இது மோஸ்ட்லி வந்துட்டு நெகட்டிவ்ஸ்ல எல்லாம் எடுக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் மோஸ்ட்லி இது வந்துட்டு லீனியர்ல தான் வைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கலர் ஹெட். இந்த கலர் ஹெட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்க லைட் சோர்ஸோட கலர் சேஞ்ச் பண்றது. சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்க எடுக்கிற இமேஜ் வந்துட்டு கொஞ்சம் ரெட்னஸ் ஆட் பண்ணணும், வேற ஒரு லுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க வந்துட்டு அனுப்புற லைட் சோர்ஸ்ல வந்துட்டு மாத்துவாங்க. ஸோ அதை மிமிக் பண்ணிட்டு தான் இதுவும். இன்கேஸ் இந்த இமேஜ்ல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எல்லோ ஆட் பண்ணணும்னா எல்லோ ஆட் பண்ணலாம். இப்போ மெஜெண்டா கிரீன் வேணும்னா மெஜெண்டா கிரீன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சயான் ரெட் வேணும்னா சயான் ரெட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு ஓவராலாக எந்த ஒரு கலரும் வந்துட்டு மாற்றுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. இப்போ பார்க்குறதுக்கு அதுவே நல்லா இருக்கு. ஸோ நான் கலர் ரெட்டில் எதுவும் கை வைக்க போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஷேடோஸ், மிட் டோன்ஸ், ஹைலைட்ஸ் இருக்குது. ஷேடோஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டெம்பரேச்சர் மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ப்ளூ இல்லைனா எல்லோ கலர் ஆட் பண்ணால் தனியாக ஆட் பண்ணலாம். மிட் டோன்ஸும் அதே மாதிரி தான், ஹைலைட்ஸும் அதே மாதிரி தான். ஸோ இதில் நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. மேபி மிட் டோன்ஸில் வந்துட்டு கொஞ்சோண்டு எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஷேடோஸில் வந்துட்டு கொஞ்சம் ப்ளூ கலர். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறப்போ ஓவரால் எக்ஸ்போஷர் ஏதாவது சேஞ்ச் ஆகும். அதுக்கு தான் வந்து இந்த ப்ரிசர்வ் எக்ஸ்போஷரும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நீங்கள் ஓவராலாக இம்பாக்ட் கடைசியில் வந்து சேஞ்ச் பண்ணோன்னா இம்பாக்ட்ன்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் லைக் ஒப்பாசிட்டி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி டிக்ரீஸ் பண்ணால் ஓவரால் எஃபெக்ட்ஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி தான் இந்த இம்பாக்டும். எனக்கு எதுவும் கம்மி பண்ண தேவையில்ல. ஸோ ஐ ஆம் கோயிங் எட் வித் திஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஃபிலிம் கிரெயின். எனக்கு டியான்சரில் ரொம்ப பிடிச்சதே இந்த ஃபிலிம் கிரெயின் தான். யூஸ்வலாக ஃபிலிம் கிரெயின் வந்துட்டு ஒரு லே அவுட்டாக மேலே யூஸ் பண்ணிட்டு பிளெண்டிங் மோடில் ஸ்க்ரீன் கொடுத்துரும். பட் இதில் ப்ராப்ளம் என்னன்னா கிரெயின் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கும். பட் ஃபிலிம் கேமராவில் அந்த மாதிரி இருக்காது. ஓகேங்களா, ஃபிலிம் கேமரா இருந்ததுன்னா பிட்ச் பிளாக்கோ இல்லை பிட்ச் ஹைலைட்லையும் வந்துட்டு கிரெயின்ஸ் இருக்காது. ஓகேங்களா, பிகாஸ் அங்கே வந்து டீட்டெயிலே இருக்காது. இன் திஸ் கேஸ் டியான்சரில் வந்துட்டு கிரெயின் வந்துட்டு இந்த இமேஜை டோட்டலாக ஓவராலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பிரைட்னஸ் லெவலு, அதுக்கப்புறம் வந்து டோனல் ரேஞ்சு எல்லாம் வந்துட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், விச் இஸ் பயங்கரமாக இருக்கும். இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறதுனா அந்த லுக்கே மாற்றிடும் உங்களுக்கு பார்க்குறப்போ. ஐ டோன்ட் நோ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறப்போ எந்த அளவுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஓவராலாக பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். அண்ட் இதில் வந்துட்டு எல்லா ஃபிலிம் காஜும் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்துட்டு யூஸ் பண்ணுற ஃபிலிம் வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு 8mm, 16mm, அதுக்கப்புறம் 35mm, அதுக்கப்புறம் 65mm இருக்கும். ஸோ 16mm யூஸ் பண்ணுறாங்கன்னா பயங்கர கிரெயின்ஸ் இருக்கும். இதே வந்துட்டு 35mm யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 65 யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரெயின்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கிரெயின்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நான் 8mm யூஸ் பண்ணால் பாருங்கள் எந்த அளவுக்கு கிரெயின்ஸ் இருக்குன்ட்டு. இதே நான் 35ன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும், 65ன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். நான் வந்துட்டு மேனுவலாக நானே எல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுலேயே கஸ்டம்னு கொடுத்துருக்காங்க. கஸ்டமில் வந்துட்டு நீங்கள் சைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அமௌண்ட்டு, ஷேடோஸு, மிட் டோன்ஸ், ஹைலைட்ஸு எல்லாமே வந்துட்டு நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணால் சரியான கூலான விஷயம் இது. நான்லாம் வந்துட்டு எனக்கெல்லாம் வந்துட்டு மேனுவலாக பண்ணணுன்னா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்து பண்ணிட்டு இருப்பேன் ஜாலியாக. டிஃபால்ட்டாக 35mm ISO 250 யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹலேஷன். ஸோ ஹலேஷன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஹலேஷன் வந்துட்டு ரொம்ப 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 ஃபிலிம்க்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் ஃபிலிம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த லைட் சோர்ஸ் எந்த இடத்துல பிரைட்டாக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சன் ஒரு இடத்துல பிரைட்டாக வருதுன்னா அங்கே வந்துட்டு இந்த ரெட் அண்ட் ஆரஞ்சு ஹேலோஸ் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். ஈவன் இந்த மிட் டோன்ஸில் கூட ஸ்கின்ல எல்லாம் வந்துட்டு ஒரு ரெட் கிளேர் மாதிரி கிரியேட் ஆகும். இதுதான் வந்துட்டு இந்த ஹலேஷன் சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஹலேஷன் வந்துட்டு நீங்கள் இதில் கிரியேட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹலேஷன் வந்துட்டு எனேபிள் பண்ணுறேன். யூஸ்வலாக ஃபிலிம்ல எல்லாம் எடுக்கிறாங்கன்னா பயங்கர ஹலேஷன் வரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு வந்துட்டு ஆன்டி ஹலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆன்டி ஹலேஷன்ஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நோ ரெட்மேட் கொடுத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும் எஃபெக்ட். பாருங்க எந்த அளவுக்கு இதாகுதுன்னு சொல்லிட்டு. எனக்கு பயங்கரம்லாம் வேணாம். இந்த ஹலேஷன்லயும் பாத்தீங்கன்னா வந்துட்டு மேனுவலா நீங்க பண்ணலாம். இன்கேஸ் வேணும்னா கஸ்டம் கிளிக் பண்ணிட்டு
இதில் பாருங்கள் இப்போ ஆம்பிளிஃபை ஃபுல்லாக வைக்கிறேன், இம்பேக்ட் ஃபுல்லாக வச்சுட்டேன்னா பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்துட்டு இதை குளோபல் டிவிஷன்னா இன்னும் கூட கிளார் ஜாஸ்தியாகும். இது இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, பட்டும் படாமல் ரொம்ப சட்டிலாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் கலர் கிரேடிங். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளூம்ன்றது ஒரு டிஃப்யூஸ் க்ளோ ஒன்று கிடைக்கும். பயங்கர கான்ட்ராஸ்டான ரீஜன்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு க்ளோ மாதிரி கிடைக்கும். இப்போ நான் வந்துட்டு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அப்ளை பண்ண உடனே பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ளூம் வந்துட்டு நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறதே பக்காவாக இருக்குது. ஸோ நான் இந்த ப்ளூம் அப்படியே ஆட் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிலிம் டேமேஜ். உங்களுக்கு வந்துட்டு ஹேரு, அதுக்கப்புறம் டஸ்ட் பார்ட்டிகிள் இதெல்லாம் வந்துட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 8mm வச்சுட்டு என்னபிள் கொடுத்தோன்னா பாருங்கள், இந்த பாருங்கள் இந்த ஹேரு இங்கே இந்த பிளாக் கலராக தெரியுதுங்களா, அதுக்கப்புறம் இந்த ஒயிட்டு. அண்ட் இது வந்துட்டு சேம் லேஅவுட் மாதிரி இருக்காது, மாறினே இருக்கும், விச் இஸ் வெரி நைஸ். எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்காது. ஒருவேளை நீங்கள் பயங்கர ஓல்டு ஃபிலிம் மாதிரி மிமிக் பண்ணணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிலிம் பிரெத். ஸோ ஃபிலிம் பிரெத்தும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபிலிம் பிரெத் எப்படின்னா வந்துட்டு ஒரு ஃப்ரேமுக்கும் வந்துட்டு எக்ஸ்போஷர், கலர் இல்லைனா கான்ட்ராஸ்ட் சேஞ்ச் என்ன இருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு ஃபிலிம் வந்துட்டு ரோல் ஆகிறப்போ வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது ஷேக்கினஸ் இருக்கும். ஃபிலிமில் எமல்ஷன் லேயர்னு ஒன்று இருக்கும். அந்த எமல்ஷன் லேயர் கோட்டிங் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒரு ஃப்ரேமுக்கு லைட்டாக சேஞ்சஸ் ஆகினே இருக்கும். ஸோ இந்த ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபிலிம் பிரெத் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கேட் வீவ்ன்றது ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபில்ம் எல்லாம் வந்துட்டு ரோல் ஆகிறப்போ வந்துட்டு ஒரு ஜிட்டர் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு நீங்க மிமிக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கேட் வீவ் ஆன் பண்ணீங்கன்னா அந்த ஒரு ஷேக்னஸ் வந்துன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓவர் ஸ்கேன். இதுவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்றும் இல்லை, ஓவர் ஸ்கேன்ன்றது சைடில் வந்துட்டு அந்த பர்ஃபரேஷனு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபிலிம்க்கு சென்டரில் ஒரு கேப் இருக்கும்ல, அதை மிமிக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பில் கொடுத்தா பாருங்கள் வரும். இன் மை கேஸ் எனக்கு இது வேணாம். வின்யட் எல்லாருக்கும் தெரியும், சுற்றி ஒரு பிளாக்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை எனேபிள் பண்ணலாம். ஓகேங்களா, இன் மை கேஸ் நான் இது எனக்கு வேணாம். அதுக்கப்புறம் மானிட்டர் வந்துட்டு நீங்கள் இன்கேஸ் வந்துட்டு கிளிப்பிங் கண்டுபிடிக்கணும், இதில் வந்துட்டு ஒரு ரேஷியோ மாதிரி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா மானிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்புட் வந்துட்டு கடைசியாக இம்பாக்ட் நான் சொன்ன மாதிரி ஒப்பாசிட்டி அதுவும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பண்ணதெல்லாம் வந்துட்டு ஒரு லட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் லட் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு டோட்டலாக நான் கிரியேட் பண்ணுற ஒரு மெத்தட். அண்ட் திஸ் இஸ் த அவுட்புட். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த Dehancer வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் த கோட் ஆண்ட்ரூ அண்ட் உங்களுக்கு வந்துட்டு 10% ஆஃப் கிடைக்கும். பர்சனலாக எனக்கு Dehancer ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரையலும் இருக்குது Dehancerல. ஸோ see you in the next video. Until then, signing off from Andrew Isaac.